வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சமீபமா நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்க விளக்கு, நிறைய விளக்குகள் வச்சிருந்தாங்க. விளக்கு வாங்குறதுக்காக போறோம். அங்க போய் பார்த்தா நூற்றுக்கணக்கான விளக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு காரணமும் சொல்றாங்க. இந்த விளக்கு ஏற்றினா லட்சுமி கடாட்சம், இந்த விளக்கை ஏற்றினா படிப்பு வரும், இந்த விளக்கை ஏற்றினா கடன் போகும் அப்படின்னு. விளக்கேற்றுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது என்ன ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியான பலன் அப்படிங்கிற ஆச்சரியமான கேள்வி எனக்கு வந்தது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் 3 விதமான விளக்குகள் தான் அடிப்படை. ஒண்ணு குத்து விளக்கு. அது எதுக்காக அப்படின்னா படிப்பதற்காக மக்கள் பயன்படுத்திய விளக்கு. நீங்க ஒரு தரையில உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்படி உட்கார்ந்து படிக்கும் போது நீங்க உங்க புத்தகத்தை அல்லது உங்களுடைய ஓலைச்சுவடியை வைத்துக் கொள்கிற அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உயரமான விளக்கு தேவைப்பட்டது. அதுக்காக தான் குத்து விளக்கு. இன்னொன்று சர விளக்கு. நம்ம தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, கோவில்கள் எல்லாம் நம்ம அதிகமா பார்ப்போம். அந்த சர விளக்கு அது எதுக்காக அப்படின்னா 360 டிகிரிலையும் ஒரு வீட்டுல நடுவுல அந்த சர விளக்கு அல்லது ஒரு தூணில் அந்த சர விளக்கு மாட்டப்பட்டிருந்தா அது அந்த கூடம் முழுமைக்கும் வெளிச்சம் தரும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. இன்னொன்னு கை விளக்கு. அது மாடத்துல வைக்கிற வழக்கம், பூஜை அறையில வைக்கிற வழக்கம் உண்டு. நமக்கு இந்த 3 விதமான விளக்குகள் தெரியும். இதற்குள்ள மயில் விளக்கு, அதெல்லாம் அலங்காரத்துக்காகவும் கலைநயத்திற்காகவும் சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அன்னம் வச்சிருக்கோம், வேல் வச்சிருக்கோம், மயில் வச்சிருக்கோம். இந்த மாதிரியான விளக்குகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கை விளக்கு என்பதை இப்போது காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிற விளக்குகள். ஒவ்வொரு விளக்கை ஏற்றினாலும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுல வியாபார உத்தி இருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப என்னுடைய குழந்தைக்கு நல்லா படிப்பு வரணும், அப்ப அதுக்காக நான் ஒரு விளக்கு வாங்கி அதை ஏற்ற வேண்டும். இல்ல என்னுடைய கடன் தொல்லைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதுக்காக ஒரு விளக்கு வாங்கி ஒரு ஏற்றணும். அதற்கும் ஒவ்வொரு விதமாக நான் ஒவ்வொரு தேவையும் மனிதர்களுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கு. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 பேர் 5 பேர் இருக்கும்னு வைங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் தானே. ஒவ்வொருத்தருக்காகவும் எத்தனை விளக்கு வாங்குவீங்க, எத்தனை விளக்கு எத்தனை பிரச்சனைகளை தீர்க்கும்? தர்மசாஸ்திரம் நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லி தருது. அது விளக்கேற்ற வேண்டும் என்பது. எந்த ஒரு இடமும் இருளாக இருக்க வேண்டாம். இருளிலிருந்து பிரகாசத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. நாம ஒளிக்கு போகணும், ஒளியை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும் அப்படின்னு. அதற்காக நாம் விளக்கேற்ற வேண்டும். தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றுகிறோம். லட்சுமி கடாட்சமா ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னா இருண்டு கடந்தா இருக்குமா? வெளிச்சமா இருக்கிற இடத்த தானே லட்சுமி கடாட்சம்னு சொல்ல முடியும். அதற்காகத்தான் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரத்துல இருக்கே தவிர இந்த விளக்கை ஏற்றினால் இன்னென்ன பலன் அப்படின்னு எல்லாம் இல்ல. ஒரு விளக்கு அத்தனை துன்பங்களையும் அத்தனை இருளையும் போக்க வல்லது. ஒரு தடவை ஒரு சுடர் வந்துட்டா அந்த சுடர் இருக்கிற மொத்த இருளையும் போக்கிரும் இல்லையா? அப்படிதான் இறைவன் கருணை நமக்கு கிடைச்சிட்டா போதும். இறைவனே அல்லது அம்பாளே அவளுடைய கடைக்கண் பார்வையை நம்ம மேல காமிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த பிரச்சனைகளை தீர்க்க எதற்காக ஒவ்வொரு விளக்கா ஏத்திக்கிட்டு போகணும்? அம்பாளுடைய கடைக்கண் பார்வை போதாதா? இறைவனுடைய ஒரு திருவுளம் நமக்கு இறங்கி வந்தா போதாதா? அவ்வளவுதானே நமக்கு தேவை. எல்லாமும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அதுக்கு ஒன்னொன்னுத்தையா நம்முடைய சின்ன கைகளாலையும் சின்ன மனசாலையும் யோசிச்சு யோசிச்சு 1000 வேலைகளையும் 1000 விஷயங்களையும் பண்றதை விட இறைவனின் கருணை எல்லையற்றது. அது எல்லாத்தையும் விட பெரியது. அதனால தர்மப்படி வாழ்வதற்கு நாம் விளக்கேற்ற வேண்டும். அந்த ஒரு விளக்கு எந்த விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அது விளக்கு. விளக்கம் தருவது விளக்கு. நமக்கான விளக்கத்தை இறைவன் தருவார். அதை நம்பிக்கையோடு காலையிலும் சாயங்காலமும் விளக்கேத்தி நாம வழிபாடு நடத்தினாலே போதும். இறைவனின் கருணை நம்மை ஆட்கொள்ளும், நமக்கான பலனை தரும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு இறைவன் கருணையோடு காத்திருக்கிறார். அதற்காக நாம பாடுபடலாம், அதற்காக நாம் சிந்திக்கலாம், அதற்காக நாம் இறைவனை நோக்கி நம்முடைய தியானத்தை பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு கலரான விளக்குகளும் விதவிதமான படங்களோடு கூடிய விளக்குகளும் அப்படின்னு யோசிச்சுட்டு போனோம்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்காது,
நாம தேட வேண்டிய விளக்கு வகைகளுக்கும் முடிவே இருக்காது. அதனால வாங்க எல்லாரும் இறைவனை நோக்கி வழிபடுவோம். உங்க மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு வீட்டையும் தூய்மைப்படுத்தி கொண்டு நல்ல விளக்கு ஒன்று உங்கள் வீட்டில் எப்போதும் சுடர் விட்டு கொண்டிருக்கட்டும். இறைவன் வந்து அதே இடத்துல உட்கார்ந்துருவார். அம்பாள் தன்னுடைய கடாட்சத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக உங்களுடைய என்னுடைய வீட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்வாள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.